நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் பதவிக்கு வந்து 10 நாள் கூட ஆகல. தமிழகமே மின்வெட்டால இருள மூழ்கி கிடக்கு. அறிவிக்கப்படாத மின்வெட்டு தமிழகத்துல நடக்கவே நடக்காதுன்னு வாக்குறுதி கொடுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எங்க போனாரு? மின்வாரியத்துல ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குன்னு சொன்ன மின்துறை அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் தொடர்ச்சியா ஏற்படுற மின்வெட்டுக்கு பதில் சொல்வாரா? தமிழகத்துல ஏற்படக்கூடிய மின்வெட்டால இரவு நேரங்கள்ல சாலை விபத்து ஏற்பட்டா அதுக்கு தாவேக அரசு பொறுப்பேத்துக்குமா? இந்த கேள்விகளுக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த மதிமுகம் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கோடை காலம் ஆரம்பிச்சு இன்னும் முடியவே இல்லை. சென்னையில கடந்த 2 நாளா கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு. இது அடுத்தடுத்த நாட்கள்ல கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருது. கொளுத்துற வெயில்ல எப்படியாவது தப்பிச்சு வீட்டுல போய் நிம்மதியா தூங்கலான்னு நினைச்சா சென்னை மக்களுக்கு பெரிய இடியே தலையில வந்து விழுற மாதிரி நைட் ஆனா பெரும்பாலான சென்னையில இருக்கக்கூடிய பகுதிகள்ல கரண்ட் கட் ஆகுது. 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு தொடர்ச்சியா கரண்ட் கட் ஆகுது. குறிப்பா சொல்ல போனா இரவு நேரத்துல வில்லிவாக்கம், கொடுங்கையூர், நந்தம்பாக்கம், வேளச்சேரி, மாடம்பாக்கம், திருவான்மையூர், திருவொற்றியூர்னு இந்த எல்லா பகுதிகள்லயும் தொடர்ச்சியா மின்வெட்டு நடந்துகிட்டே இருக்கு. சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏரியால தான் மின்வெட்டு ஏற்படுதுன்னு பார்த்தா சென்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய முட்டுக்காடு, பட்டாபுரம், பொன்னேரி மாதிரியான புறநகர் பகுதிகளிலையும் தொடர்ச்சியான மின்வெட்டு ஏற்பட்டு இருக்கு. இதனால பொதுமக்கள் பயங்கரமா அவதிக்கு உள்ளாகுறாங்க. சமீபமாதான் மோடி கவர்மெண்ட் தயவு செஞ்சு யாரும் வேலைக்கு போகாதீங்க, வீட்டுல இருந்து வேலைய பாருங்க, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி இருந்தாங்க. இதனால நிறைய தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்திருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி வீட்டுல உட்காந்து நிம்மதியா வேலை பார்க்கலாம் நினைக்கிறவங்களுக்கு வச்சாம்பார் ஆப்புங்கிற மாதிரி தொடர்ச்சியான மின்வெட்டு ஏற்படுறதுனால பயங்கரமா வீட்டுல இருந்து வேலை செய்யக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டுமா பாதிக்கப்பட்டிருக்காங்க? வீட்டுக்கு நிம்மதியா வந்து தூங்கலான்னு நினைக்கிற பொதுமக்களுக்கும் இரவு நேரங்கள்ல மின்வெட்டு ஏற்படுறதுனால குழந்தைகள் உட்பட முதியவர்கள் உட்பட எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய ராயபுரம் பகுதியில சமீப நாட்களா தொடர்ச்சியா இரவு நேரங்கள்ல மின்வெட்டு ஏற்படுறதுனால இதுக்கு மேல நம்மளால பொறுத்துக்க முடியாது, குழந்தைங்க தூங்க மாட்டேதுங்க, பிள்ளை குட்டிகளை வச்சுட்டு நம்ம எப்படி இதை சமாளிச்சுட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பொதுமக்கள் களத்துல இறங்கி நடுராத்திரி போராட ஆரம்பிச்சாங்க. போராட்டம் பண்றவங்க பிரச்சனைய பெருசாக்கிருவாங்க நினைச்சு பயந்து அந்த இடத்துக்கு வந்த தாவேக எம்எல்ஏ விஜயதாமு, உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சீக்கிரமா கரண்ட் வர்றதுக்கு நான் வழிவகை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி சிலர் சமூக வலைதளத்துல பரப்புனாங்க. இது வைரலும் ஆச்சு. இந்த வைரலான வீடியோக்கு கீழே திமுக அதிமுக சதி செஞ்சுதான் மின்வெட்டை ஏற்படுத்தி இருக்காங்கன்னு சம்பந்தமே இல்லாம சிலர் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. மின்வெட்டு ஏற்படுறதுக்கு முன்னாடி, அதாவது தாவேக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தொட்டதுக்கெல்லாம் திமுகவை குறை சொல்லிட்டு இருந்த தாவேக தொண்டர்கள் இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்துமே திமுகவை அதிமுகவை குறை சொல்றதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி போல இருக்கு. இந்த இடத்துல திமுக மேல குறை சொல்லி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆளுங்கட்சி தான் இது சரி செய்யணுங்கிற ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம தாவேக தொண்டர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு பலரும் சோசியல் மீடியால விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சென்னையில இருக்கக்கூடிய திருவொற்றியூர்ல விம்கோ நகர், பாரத் நகர், பாரதியார் நகர், அம்பேத்கர் நகர், வீரங்கம் நகர்னு இங்க எல்லாமே தொடர்ச்சியான மின்வெட்டுகள் நடக்கிறனால பெண்கள் களத்துல இறங்கி போராடி மின்வாரிய அலுவலகத்தை போய் முற்றுகையிட்டு கரண்ட் எங்களுக்கு தொடர்ச்சியா கட் ஆகுது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டதுக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கே இது தெரியாம தான் நடக்குதுங்கிற மாதிரி மின்வாரிய ஊழியர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன காரணமா சொல்லப்படுதுன்னா, சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல பெரும்பாலும் பொதுமக்கள் எல்லாருமே ஃபேன், ஏசி மாதிரியான எல்லா சாதனங்களையும் தொடர்ச்சியா யூஸ் பண்றதுனால மின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதனால சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல
மின் வெட்டு ஏற்படுதுன்னு ஊழியர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னை மாதிரியான நகரங்கள்ல தான் மின்வெட்டு ஏற்படுதுன்னா ஊர் சைட்லயுமே மின்வெட்டு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுக்கவுமே மின்வெட்டு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. சென்னை மட்டும் இல்லாம மற்ற மாவட்டங்களையும் தொடர்ச்சியா மின்வெட்டு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அதுக்கு உதாரணமா ஈரோடுல இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டையிலையும் பவானிலையும் தொடர்ச்சியான மின்வெட்டு ஏற்பட்டனால பொதுமக்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சென்னையில தான் இந்த ஏசி ஃபேன் பயன்பாடுனாலதான் மின்வெட்டு ஏற்படுதுன்னு இங்க இருக்கவங்க சொன்னாலுமே ஊர் சைட்ல எல்லாம் பெருசா பயன்படுத்த மாட்டாங்க. வாசல்ல படுத்து தூங்குற பழக்கம் இன்னுமே ஊர் சைட்ல எல்லாம் இருக்கு. அப்ப அங்க மின்வெட்டு ஏற்படுதுன்னா அப்போ காரணம் என்னன்னா மின்துறையிலையும் மின் வாரியத்துலதான் ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது தெரிய வருது. கொஞ்சம் கொஞ்சமா பொதுமக்கள் வெளியே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா நம்மளுக்கு உண்மை என்னங்கிறது தெரிய வந்துரும். அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடக்கவே நடக்காது தமிழ்நாட்டுலன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவிச்சிருந்தாரு. அவர் சொன்ன கொஞ்ச நாள்லயே தொடர்ந்து 4-5 நாளா நடுராத்திரியில 4 மணி நேரம் கரண்ட் கட் ஆகுறது, காலையில கட் ஆகுறதுன்னு எல்லாருமே தமிழகமே இருளுல சந்திச்சு போயிருக்கு. குறிப்பா வெயில் காலம் அப்படிங்கறனால வெயிலையும் சமாளிக்க முடியாம கரண்ட்டும் இல்லாம பொதுமக்களும் குழந்தைகளும் முதியோர்களும் பயங்கரமா பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் சில மாவட்டங்கள்ல சென்னையில 4 மணி நேரம் 3 மணி நேரம்னு பகல்லையும் நைட்டும் கரண்ட் கட் ஆனா திருவள்ளூர் திருவாலங்காட்டுல கிட்டத்தட்ட 15 மணி நேரமா மின்வெட்டு தொடர்ச்சியா நடந்திருக்கு. மின்சாரம் இல்லாம 15 மணி நேரமா அந்த ஊர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண தொடங்கி இருக்காங்க. நாங்க என்ன பண்ணட்டும், மின்சாரத்தை நம்பிதான் எல்லாமே இருக்குது, பொதுமக்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்க முடியல, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு தாட்டி விட முடியல, சமைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. 15 மணி நேரம் மின்சாரம் இல்லாம எங்க ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு திருவள்ளூர் திருவாலங்காட்டுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சமீப காலமா தமிழ்நாடு முழுக்கவுமே பல முக்கியமான பகுதிகளிலையும் ஊர் சைட்லயும் தொடர்ச்சியா மின்வெட்டு நடந்துகிட்டு இருக்கு. இத கண்டுக்காம மின்துறை அமைச்சர் இருக்காரா நிர்மல்குமார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியே எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் மின்வாரிய துறையில கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கடந்த கவர்மெண்ட் தான் இந்த கடனை எங்க தலையில கட்டி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாலுமே அதை உடனடியா சரி செய்யறதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்குறதுக்காக தான் அவரை பொதுமக்கள் ஒரு அமைச்சரா, குறிப்பா மின்துறை அமைச்சரா நியமிச்சிருக்காங்க. அப்போ அவருதான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு பிரச்சனையை மட்டும் சுட்டி காட்டாம அதுக்கான தீர்வையும் காண்றதுக்கு உடனடியா முன் வரணும். அவங்களோட சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஜோசியருக்கு அரசு துறையில இடம் கொடுத்தப்போ இப்படி கொடுக்க கூடாதுன்னு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சப்போ உடனடியா அதுக்கான ரியாக்ஷன் தாவேகாட்டு இருந்து வந்துச்சு. ஆனா பொதுமக்களுக்கு ஒண்ணுன்னா தாவேகா உடனடியா எந்த ரியாக்ஷனையுமே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் தான் இந்த மின்வெட்டு. ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, தொடர்ச்சியா இந்த வாரம் முழுக்கவுமே எல்லா நகரங்கள்லயும் எல்லா மாவட்டங்களையும் தொடர்ச்சியான மின்வெட்டு ஏற்பட்டு இருக்குன்னா இதுக்கான காரணம் என்னன்னு கண்டிப்பா மின்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்க நிர்மல்குமார் தான் உடனடியான ஆக்ஷன்ல இறங்கணும். ஆனா அதை இறங்காம கடந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சோ அதையே குறைய சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்கன்னா இது எங்க போய் முடியும் தெரியல. இன்னொரு பக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லி இருந்தாருன்னா மின்வாரியத்துல ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்காங்க, அதனால சில பிரச்சனைகள் மின்துறையில ஏற்படுதுன்னு சொல்லி இருந்தாரு. அப்போ மின்வாரியத்துல ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குன்னா அது நிரப்பக்கூடியது அவரோட துறையா இருக்கு, அவருதான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு உடனடியா அதை சரி பண்ணணும். ஆனா இவங்க மற்றவங்களை விட நாங்க மாற்று சக்தி தூய சக்தி மத்தவங்க பண்ற அரசியலை நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு மத்தவங்களை குறை சொல்றது, கடந்த காலங்கள்ல என்ன நடந்ததோ அதையே இப்ப தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால பொதுமக்கள் தான் கடைசியில பாதிக்கப்படுறாங்க. எந்த ஆட்சி மாதிரியும் எங்க ஆட்சி இருக்காது, ஒரு புதுமையான ஆட்சியா இருக்கும்னு சொன்ன தாவேகா இப்போ ஒரு வாரமா தொடர்ந்து மக்கள் மின்வெட்டுல பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, போராட்டம் பண்றாங்க, மின்வாரியத்தை முற்றுகையிடுறாங்கன்னு தெரிஞ்சுமே அமைதி காத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மின்துறை
உள்துறை அமைச்சர் சைட்ல இருந்து என்ன ரிப்ளை வருங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அதே சமயம் தொடர்ச்சியா பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களே, அதுக்கு சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் தருவோங்கிற வேகம் அவங்க கிட்ட இல்ல. கட்சி சார்ந்த பிரச்சனைகள்ல உடனடியா நடவடிக்கை எடுக்கக்கூடிய தாவேகா மக்கள் பிரச்சனைகள்ல மட்டும் தொடர்ச்சியா மௌனம் காத்துட்டு வர்றது ஒரு பெரிய கேள்விக்குறியே எழுப்பியிருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப நான் சொன்ன ஊரு மாவட்டம் மட்டும் இல்லாம நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் சமீபமா மின்வெட்டு ஏற்பட்டுட்டு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அது எந்த ஊருங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.